guys, வணக்கம். This is Anbasheelan. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி இதனோட நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படிங்கிறது தான் என்டையர் அந்த வீடியோவில் பார்க்க போறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க. தொடர்ச்சியாக நிஃப்டி சரிகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா குளோபல் மார்க்கெட் உங்களுக்கு பொதுவாகவே தெரியும் வீக்காக இருக்குது அப்படிங்கிறது சரிங்களா. இன்னொன்று எஃப்ஐஐ வந்து தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய செல்லிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது சரிங்களா. அப்புறம் க்ரூட் ஆயில் உங்களுக்கு தெரியும், அது கவலைக்கிடத்துல தான் இந்தியாவை பொறுத்த மட்டும் இன்னும் போயிட்டுருக்கு. அதே போல் இங்கே தான் முக்கியமான விஷயம் நிஃப்டியோட லெவல் சரிங்களா. அதாவது ஐடி ஸ்டாக் ஐடி செக்டார் ஒஸ்டான பெர்ஃபார்மன்ஸில் இருக்க, யூஎஸில் இன்ஃப்ளேஷன், இதுதான் சின்ன சின்ன ரீசன். பட் இதெல்லாம் வந்துட்டு குளோபலாக பார்க்கச்ச சரிங்களா பெரிய லெவலில் பேட் நியூஸ் அப்படிங்கிறது இல்லை. இப்போது ரெசிஸ்டன்ட் அவங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லைன் ட்ராப் பண்ணாலே உங்களுக்கு ஐடியாலஜி சரிங்களா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். இப்போது நான் இங்கேருந்து அப்படியே மார்க்கெட்டை மூவ் பண்ணி மேலே கொண்டு போகிறேன் சரிங்களா. நான் கொண்டு போனேன் அப்படின்னா இந்த இடத்துல நல்லா கவனிங்க, மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா ரெசிஸ்டண்ட்டை ரீச் ஆயிருக்கு சரிங்களா. இங்கேயே ரெசிஸ்டன்ட், இது ரெசிஸ்டன்ட் லெவல், இந்த லைன் இன்னும் மேலே தூக்கணும்னா இதோட கனெக்ட் ஆகும். இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கா, அப்போது இங்கே மார்க்கெட் ரீச் ஆச்சுன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஒன்ஸ் கீழே வந்து இந்த லைனை தொட்டுட்டு திரும்ப கீழே ட்ராப் ஆகுதா, அப்போ இதே போல தான் சரிங்களா மார்க்கெட் இங்கே வந்துட்டு திரும்ப ட்ராப் ஆக சான்சஸ் ரொம்பவே அதிகம். அதனால தான் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது இப்போதைக்குள்ள சிச்சுவேஷன் சரிங்களா. அதனாலேயே செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாகவே மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் இருக்குது. இப்போது இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதனுடைய லெவலை கரெக்டாக பிடிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு அடுத்தடுத்ததில் ஐடியா கிடச்சிரும் சரிங்களா. இப்போது நான் இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே கொண்டு வரேன் பாருங்கள். கொண்டு வந்தா இந்த லைன் கரெக்டாக மீட் ஆகுதா, ஸோ மார்க்கெட் அதனால் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. இப்போது இதில் நீங்கள் நல்லா கவனிக்கணும், இதில் ட்ரெண்ட் கட்டு நடக்கணும் சரிங்களா. அது வரைக்கும் ட்ரேடை பொறுத்த மட்டும் ஹோல்டிங் பக்கம் போகக்கூடாது சரிங்களா. இப்போது இதில் வந்து என்ன அப்படின்னா சப்போர்ட் நல்லா ரீச் ஆயிடுச்சுன்னா ரெசிஸ்டனை நோக்கி ட்ராவல் ஆகும். இங்கே வந்துட்டு உங்களுக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா ஒரு 1 டே கேண்டில் வந்து சரிங்களா இந்த இடத்துல வந்து ஒரு 1 டே கேண்டில் வந்து அதனுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரிக்குள்ளே போகலாம். இந்த இடத்துல வரும், அது வரைக்கும் சரிங்களா. இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் இல்லை. மார்க்கெட் இன்னும் டவுன் ஆகிறதுக்கு சரிங்களா கீழே வந்தால் எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 24,000 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது சரிங்களா. அப்போது நீங்கள் எப்போ ஹோல்டிங் பக்கம் போகலாம் அப்படின்னா 24,600க்கு மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஹோல்டு பண்ணலாம். இப்போ இதில் என்ன இஷ்யூ அப்படின்னா இந்தியா விக்ஸ் இதை பார்த்தீங்க அப்படின்னா இதில் லெவல் இருக்கும், அதாவது இதில் ட்ரேட்லாம் பண்ண முடியாது. இதை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆப்ஷன் செயின், ஷேர்ஸ், இண்டெக்ஸ் இதோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 10லிருந்து சரிங்களா 15க்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டில் அந்த அளவுக்கு டிரான்சாக்ஷன் நடக்கலை. அதாவது இதில் எப்படி 2 விதமாக சொல்லுவாங்க. நம்ம மார்க்கெட் பாசிட்டிவில் போச்சுன்னா இது நெகட்டிவில் போகும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லை. இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மொமெண்ட்டை செக் பண்ணுறதுக்கான இடம் தான் சரிங்களா. மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு சரிங்களா. ஓவராலாக 15க்குள்ளே இருந்தாலே என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரேட்லேருந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. 15லேருந்து 20க்குள்ளே இருந்துச்சுன்னு வைங்களேன், அப்போ என்ன பண்ணலாம், இன்ட்ராடே பண்ணலான்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஹோல்டிங் பக்கம் போகிறீங்கன்னா 20க்கு மேலே இருக்கணும். இப்போது 20க்கு மேலே இருக்கக்கூடிய கேண்டில்லாம் பாருங்கள், இது 20. இந்த லைனில் நல்லா அந்த கேண்டிலே வந்து பெரிய லெவலில் இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா மார்க்கெட்டில் நிறைய டிரான்சாக்ஷன் நடக்க, பை செல் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன் 10 அந்த ரேஞ்ச் 11, 12 வரும்போது கேண்டலோட சைஸே விக்கு சின்னதாக இருக்கும். அப்படின்னாலே மார்க்கெட்டில் மொமெண்டம் இல்லை சரிங்களா. அதனால் நெஃப்டிலையுமே மொமெண்டம் கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் நீங்கள் ஸ்கேல்பிங் பக்கம் போகணும். 3 to 5 மினிட்ஸில் ஒரு ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடணும் சரிங்களா. ஸோ மார்க்கெட் வீக்காக தான் இருக்கு சரிங்களா. அதனால் ஹோல்டிங் பக்கம் போக வேண்டாம். பேங்க் நிஃப்டியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதே போல் ட்ரெண்ட் லைன் மட்டும் நல்லா வரைய கற்றுக்குங்க சரிங்களா. ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு வரைய தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே அடுத்தடுத்த மூவ் எங்கே போகும், மார்க்கெட்டோட டைரெக்ஷன் எங்கே, ஏன் எல்லாரும் மார்க்கெட் டைரெக்ஷனாக பார்க்க வேண்டி இருக்குது அப்படின்னா நம்மளாம் ரீட்டைல் ட்ரேடர் சரிங்களா. பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் லெவலில் ட்ரேட் பண்ணுறாங்கல்ல, அவங்கெல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் சின்ன லெவல் கேபிட்டல் வச்சு நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். பெரிய லெவல் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் நல்லா இருக்கும் சரிங்களா. அப்போது அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அவங்க வருவாங்களா அப்படிங்கிறத கவனிக்கணும். இப்போது இந்த ரெசிஸ்டண்ட், அதாவது இந்த ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகுது இல்லை, அப்போது இந்த சப்போர்ட் லைனுக்குள்ளேயே மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம், மார்க்கெட்டில்
என்ட்ரிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி சப்போர்ட் லைனில் ரீச் ஆயிடுச்சுன்னா, ஏன்னா இங்கே கவனிக்கணும், இது வந்து செல்லருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அதாவது இங்கே பாருங்களேன், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 கேண்டில் என்னவா இருக்குது பாருங்களேன். இந்த 16 டேஸும் காலையும் புட்டையும் நீங்கள் போயிட்டு பேங்க் நிஃப்டியோட கான்ட்ராக்ட் எடுங்க. சரிங்களா? நீங்கள் இந்த டேட்டை நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது 23 ஜூலை. சரிங்களா? ஒரு கான்ட்ராக்ட் காலையும் புட்டையும் செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, கால் புட் ரெண்டுமே டைரக்ட் நேக்டு செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, செல்லருக்கு டைம் டிகே அப்படின்னு ஒன்று இருக்குது, தீட்டா அப்படின்னு ஒன்று இருக்குது. இதனால் என்ன ஆகும்னா, அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் மொமெண்டம் இல்லை அப்படின்னா அது அவங்களுக்கு சாதகமாக முடியும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கால்லையுமே புட்லேயுமே சின்ன ப்ராஃபிட் இருக்கும். சரிங்களா? அப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன்னா நீங்கள் செக் பண்ண தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். மார்க்கெட்டில் மொமெண்டம் இல்லை அப்படின்னா அது செல்லருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. சரிங்களா? இது நீங்கள் பாருங்கள். ஒன்ஸ் கால் புட் பிகினராக இருந்தீங்கன்னா கால் புட் அப்படின்னு என்னன்னு பார்த்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து செல் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா ப்ரீவியஸாக நானே நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். சரிங்களா? நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஆப்ஷன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படி பேசிக்ஸ்லேருந்தே இருக்கும். நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு இன்னொரு ஐடியா கிடச்சிரும். அப்போது மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் டவுன் ட்ரெண்டு தான். உங்களுக்கு கீழே வர்றதுக்கான சரிங்களா சான்சஸ் எங்கே இருக்குது அப்படின்னா 57,600 வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒன்ஸ் மார்க்கெட் இதுலேயுமே ட்ரெண்ட் கட் நடந்து இமிடியேட்டாக என்ட்ரி கொடுத்துடக்கூடாது. நம்மவர்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ட்ரேடில் இந்த லைனை பிரேக் பண்ணாலே என்ட்ரி கொடுத்துருவோம். அப்படி பண்ணவே கூடாது. கன்ஃபர்மேஷன் வாங்குங்க. இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் ஒரு கேண்டில் 1 hour கேண்டில் 2 hour கேண்டில் 3 hour கேண்டில் இன்ட்ராடே பண்ணுறீங்கன்னா அந்த கேண்டில் இப்படி மார்க் ஆகி அந்த கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணச்சா என்ட்ரி கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டில் நுட்பமான விஷயம். ஸ்கேல்பிங்க்கு பேங்க் நெஃப்டி இதெல்லாம் ஒரு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டிக்கான பிளேஸ். சரிங்களா? அதனால் பிகினராக இருக்கீங்க, 6 months பிலோவாக தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்கேல்பிங் பண்ணுங்கள். ஒரு 10 point சரிங்களா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், 10 point ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், என்ட்ரிக்கு போங்க, வெயிட்டேஜ் செக் பண்ணுங்கள். யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். அது ரிலேட்டடாக எப்போ என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.